ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்தியை எப்படி சாஃப்டாக செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சப்பாத்தி. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பெரிய பவுல் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் 4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, இதை போட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அதை கரைச்சிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த உப்பு சர்க்கரை இருக்குல்ல, அந்த தண்ணியை நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில், நம்ம எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். முக்கியமாக கோல்டு வின்னர் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை நல்லா நம்ம எப்படி மாவு பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ நம்மளுடைய மாவு நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி உருண்டையாக நமக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து சப்பாத்தி கல்லை வச்சு நம்ம உருட்டி எடுக்க வேண்டியதான். இது சப்பாத்தி திரட்டும் போது நம்ம ஒன்று மாவு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே திரட்டி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் சப்பாத்தியை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு பக்கம் லைட்டாக வெந்த பிறகு திருப்பி போடுங்க. நம்ம சப்பாத்திக்கு எண்ணெய்லாம் விடணும்னு அவசியமே கிடையாது. ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துட வேண்டியதான். எப்பவுமே சப்பாத்தி போடுறதுக்கு தனியாக ஒரு கல் வச்சுக்கோங்க. தோசை செய்கிறதுக்குன்னு ஒரு கல் தனியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்படி செய்யும் போது நமக்கு தோசையும் நல்லா வரும், சப்பாத்தியும் நல்லா வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் நாளைக்கு வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.